தேசத்தின் அதிபதியாக, அதாவது ஒரு தேசம் கிடையாது, 127 நாடுகள் ஆட்சி பண்ணப்படுது. பாபிலோன் ராஜா, அதுக்கப்புறம் அகாஸ்வே ராஜா, இவங்க எல்லாம் வரும் பொழுது அந்த முழு பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கும் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அத்தனை மாகாணங்களை ஆட்சி பண்ணுவது ஒரு அதிகாரம் தானியேல் கையிலே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கணும் என்பதுல உண்மையா இருந்தான். மாத்திரம் இல்ல, அதே தானியேல் 6ஆம் அதிகாரம் 4 வாசிங்க. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால், பாருங்களேன், அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. சுமத்த யாதொரு குற்றமும் குறையும். இது தானியேல் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தான். இரண்டாவது, அரண்மனையின் விசாரிப்பு வேலை. இவன் கையில நிறைய வேலை, உலக பிரகாரம் வேலை. அதாவது இது சர்ச்சுரிய காரியம் கிடையாது, இது ஆவிக்குரிய வேலை இல்ல, உலக பிரகாரமே ராஜா அவன் கொடுத்த வேலைங்க. அந்த வேலையில அவன் எங்கேயாவது தப்பு பண்ணுவானான்னு சொல்லி கூட இருக்கிறவ கண்ணில் விளக்கான ஊத்தி பாக்குறான். ஆனா தானியேல் தனக்கு ராஜா கொடுத்த உலக வேலையில ஒரு சின்ன விஷயத்துல குற்றமும் குறையும் இல்ல. அதாவது கணக்கு விளக்குல கரெக்டா இருக்கிறான், பேச்சுவார்த்தையில கரெக்டா இருக்கிறான், ஜனங்களை நடத்துவதிலே கரெக்டா இருக்கிறான், ராஜா கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்துல உண்மையா செய்து முடிக்கிறான். அவன் எந்த விஷயத்திலையும் யார் பார்க்கறாங்க பார்க்கல, யார் கணக்கு கேட்பாங்க கணக்கு கேட்கல, எதையுமே யோசிக்கலங்க. கர்த்தர் பார்க்கிறார். உலக பிரகாரம் வேலையிலும் நான் உண்மையா இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுகிறோம். அல்லேலூயா. தேவன் ரெண்டையும் பார்க்கிறாருங்க. முதல்ல தேவ சமூகத்துல அவரோடு இருக்கிற ஜெப உறவை உண்மையா இருக்கிறோமா அதையும் பார்க்கிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கிறோமா அதையும் பார்க்கிறாரு. உலக வேலையில உண்மையா இருக்கிறோமா? உங்களுக்கு ஒரு பொறுப்பு, வீட்டுல ஒரு பொறுப்பு இருக்கலாம், அல்லது நீங்க ஒரு வேலையில இருக்கலாம், அல்லது நீங்க சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கலாம், பண வரவு செலவு பார்க்கிறவர்களா இருக்கலாம், உங்க நம்பி சில பொறுப்புகளை வேலையில கொடுத்திருக்கலாம். அது உலக வேலை தான், உலக மனுஷர்கள் தான். உண்மையா இருக்கிறோமா? வார்த்தையில உண்மையா இருக்கிறோமா? நம்ம பேசுகிற வார்த்தை, கொடுக்கிற உத்தரவாதம், ஒருத்தர் சொல்றோம்ல இதை நம்புங்க சார், நான் உண்மையா தான் சொல்றேன், அந்த வார்த்தை அவன் நம்புறான், ஆனா நான் உண்மையா சொல்றேனான்னு நமக்கு தெரியணும். இது புரியுதா உங்களுக்கு? ஒரு வார்த்தையை பேசுறோம்னா அந்த வார்த்தையில உண்மையா இருக்கிறோமா? ஒருத்தர் நம்ம கையில கொடுத்த வேலையில உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய கணக்கு வழக்கில் உண்மையா இருக்கிறோமா? 10 ரூபாய் 10 ரூபாய் உண்மையை சொல்லி சம்பாதிக்கிறோமா? தேவன் அதை பார்க்கிறார். தானியேலுடைய விஷயத்துல ஒரு குற்றமும் குறை என்ன செய்யலையா பார்க்க முடியல. அதனாலதான் தூக்கி சிங்ககவியில போட்ட பின்பு கூட கர்த்தர் சமாதானத்தோட வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. தானியேல் சொல்லுவார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 22ல, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன் தூதனை அனுப்பி அவன் வாயை கட்டி போட்டார். ஏன் தெரியுமா? ராஜாவை பார்த்து சொல்றாரு, அதேன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? கர்த்தருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். அடுத்து சொல்றாரு, ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்தது இல்லை, நான் நியாயமா நடந்தேன். நீங்க ஒரு வார்த்தை பேசினால் நியாயம் இருக்கணும், ஒரு உத்தரவாதம் கொடுத்தால் நியாயம் இருக்கணும், ஒரு வேலை செய்தா அதில் நீதி நியாயம் இருக்கணும். ஒருத்தர் நம்பி கொடுத்த பொறுப்புல இதுல உண்மையா இருந்து பாருங்களேன். கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் உண்மையா இருங்க, உங்களை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ உண்மை இல்லாம இருக்கும்போது ஷார்ட் பீரியட்ல இன்ஸ்டன்டா கிடைக்கிற மாதிரி பெரிய ஆசீர்வாதம் வரலாம். வேலையில உண்மை இல்லாம மாய்மாலம் பண்ணுவதனால் சீக்கிரம் வேலையில மேல வந்த மாதிரி இருக்கலாம், தொழில மேல வந்த மாதிரி இருக்கலாம், இன்ஸ்டன்டா மேல வந்த, எவ்வளவு மேல போறோமோ அவ்வளவு கீழே போயிடுவோம். ஆனா உண்மையா இருந்தா படிப்படியா மேல வருவோம், நிலையான மேன்மை இருக்கும். அல்லேலூயா. தானியேல் குற்றமற்றவனா இருந்தாங்க. உங்க மனசாட்சி தொட்டு தினந்தோறும் உங்களை பார்த்து கேள்வி கேளுங்க, நான் உலக பிரகாரமான வேலையில் உண்மையா இருக்கிறேன்? என் நம்பி 8 மணி நேரம் வேலை கொடுக்குறாங்க, என்னை நம்பி இந்த பணத்தை கொடுத்தாங்க, என்னை நம்பி இந்த பொருளை கொடுத்தாங்க, நான் இந்த வார்த்தைக்கு உத்தரவாதம் பண்ணினேன், நான் உண்மையா இருக்கிறேனா? நான் உண்மையா வேலை செய்யறேனா? என் குடும்ப பொறுப்புல உண்மையா இருக்கிறேனா? என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா இருக்கிறேனா? என் புருஷனுக்கு உண்மையா இருக்கிறேனா? என் பிள்ளைகளுக்கு உண்மையா நான் இருக்கிறேனா? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க.
உண்மையா இருந்த தானியேலை கர்த்தர் அற்புதமாய் உயர்த்தினார். அல்லேலூயா. உலகப்பகன் வேலை, தொழில், ஊழியம், வாயின் வார்த்தைகள், பண விஷயம், இது எல்லாவற்றும் உண்மையா இருப்போமானால் தேவன் உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.